10 என்றதுக்குள்ள படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் விக்ரம், சமந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். இயக்குனர் விஜய் மில்டன் படம் பற்றி பேசுகையில், நெடுஞ்சாலை சாலையில் வாகனம் ஓட்டும் டிரைவராக விக்ரம் நடித்துள்ளார். ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பிப்பது கூட 10 என்றதுக்குள்ள ஒரு டிரைவர் எடுக்கும் முடிவை பொறுத்துதான். அந்த நேரத்தில் அவர் எடுக்கும் முடிவுதான் முக்கியம். விக்ரம் ஜோடியாக நடிக்கும் சமந்தா சாதாரண பெண்ணாக வருகின்றார். கதை தமிழ்நாட்டிலிருந்து நேபாளம் வரை பயணம் செய்யும் போது நடைபெறும் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. விக்ரமுடன் சமந்தாவும் பயணம் செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவர்கள் பயண செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது. இதற்காக ஒரு அரசியல்வாதியிடம் விக்ரம் பணப்பையை திருடுகிறார். அதில் நிறைய பணம் இருக்கின்றது. உடன் வரும் சமந்தா தேவைப்படும் பணம் போக மீதியை எடுத்த இடத்தில் கொண்டு வைக்கும்படி சொல்கின்றார். பணப்பையை வைக்கும் போது விக்ரம் சிக்கிக் கொள்கிறார். ரகசியமாக கேமராக்கள் வைத்து இந்த காட்சி படமாக்கப்பட்டது. அப்போது இதை பார்த்த ஒருவர் விக்ரம் உண்மையாகவே திருடன் என்று நினைத்து அவரை பிடித்துக் கொண்டார். அவரிடம் உண்மையை சொல்லி சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இந்த படத்திற்காக சமந்தா குதிரை சவாரி பழகினார். ஆரம்பத்தில் சிரமப்பட்டார். ஆனால் சில நாட்களிலேயே திறமையாக கற்றுக்கொண்டார். ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் கூடும் இடமும் இந்த படத்தில் அழகாக இடம்பெற்றிருக்கிறது என்று கூறினார் படத்தின் இயக்குனர் விஜய் மில்டன். சமந்தா பேசுகையில், நான் நடிக்கும் போது காட்சி நன்றாக அமைவதற்காக இயக்குனரும் விக்ரமும் என்னை அடித்தார்கள் என்றார். விக்ரம் பேசுகையில், குதிரை பயிற்சியில் அவரை மிரட்டினேன். மற்றபடி அவர் திறமையாக நடித்தார் என்று சமந்தாவை பற்றி புகழ்ந்து பேசினார் நடிகர் விக்ரம்.